ஹே காய்ஸ், ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.5. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ பவர் கண்டுபிடிக்கணுமாமா ஒரு எலிமெண்ட்டில் அந்த எலிமெண்ட்டோட அதில் பாஸ் ஆகிற டைம் வந்துட்டு 3 மில்லி செகண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, வோல்டேஜும் கொடுத்துட்டாங்க. இப்போ வோல்டேஜ் வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐயில் இருக்குது. அப்போ நம்ம V = 3 × 5 cos 60 pi/t volts, which is equal to 15 cos 60 pi/t அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ பவரோட பேசிக் ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், VI. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு. ஸோ அட் டைம் வந்துட்டு 3 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட்டரில் போட்டு சால்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு. பண்ணோம் அப்படின்னா 53.466 வாட்ஸ். அதே சம்மில் ரெண்டாவது சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, V = 3dt/dt. இப்போ நம்ம V கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐயை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பண்ணோம் அப்படின்னா இந்த 5 வெளில வந்துடும். காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா மைனஸ் சைன். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறத மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போது 60 pi அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்போம். இப்போது P = அதே VI -15 sin 60 pi/t × 60 pi × 5 cos 60 pi/t. அட் டைம் வந்துட்டு 3 மில்லி செகண்ட் அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா, அதில் போட்டோம் அப்படின்னா டைம் T இருக்கிற இடத்துல வந்துட்டு 3 மில்லி செகண்ட் போடணும். × 60 pi × 5 cos 60 pi. ஸோ பண்ணோம் அப்படின்னா -639. ஸோ இதை வந்துட்டு கிலோ வாட்ஸில் எழுதுகிறோம் அப்படின்னா 3 இது முன்னாடி போகும், கிலோ வாட்ஸ். அவ்வளோதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்லேயும் அதே மாதிரி தான். ஸோ பவர் = VI நம்மளுக்கு தெரியும். இது என்னென்னு கொடுத்துருக்காங்க, 2 × 5. I வந்துட்டு 5 cos 60 pi/t × I 5 cos 60 pi/t. இப்போ டைம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 5 மில்லி செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட் டைம் 5 மில்லி செகண்ட்ஸில் போட்டோம் அப்படின்னா ஸோ இதை கேல்குலேட்டரை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 17.27 வாட்ஸ். அவ்வளோதான். ஸோ செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல வோல்டேஜை வந்துட்டு என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போது 10 + 5 0 to t. t வந்துட்டு 5 மில்லி செகண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. I வந்துட்டு 5 cos 60 pi/t dt. ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம இன்டிகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா +5 இந்த 5 வெளில எடுத்துடலாம். அப்போ 25 போட்டுக்கலாமா. இதை வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா sin 60 pi / 60 pi, லோவர் லிமிட் அப்பர் லிமிட். ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா
அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ணானா எப்படி இருந்தாலும் 0 தான் வரப்போகுது. ஸோ 5 மட்டும் அப்ளை பண்ணிப்போம். டி போடணும். ஓகே 5 மில்லி. இந்த 60 பையை வெளில எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10.1072 வாட்ஸ் வரும். பவர் இஸ் ஈக்குவல் டு VI. ஸோ 10.1072 into 5 cos 60 by 5 milli. So at time 5 milliseconds. ஸோ அந்த இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 29.704 வாட்ஸ். அவ்வளோதான் இந்த சமக்கான ஆன்சர். தேங்க்யூ.